ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்எஸ்சி அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வர வரைக்கும் ஜிஎஸ்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக பார்க்கப்படல. பிகாஸ் நம்ம ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இருந்தாலே ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ஜிஎஸ்ன்றது ஒரு அன்அவாய்டபிள் டாபிக் ஆகிடுச்சு. அப்போது நம்ம அந்த ஜிஎஸ் எப்படி நம்ம மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக படிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஜிஎஸ்சியும் ஒரு ப்ரொசீஜராக ஸ்ட்ராட்டஜிக்காக படித்தா மட்டும் தான் நம்மளால் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். அப்போது ஜிஎஸ் எப்படி நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அந்த அனலைசிஸை வச்சு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எந்த சோர்ஸஸ்லேருந்து தான் நம்ம இந்த டாப்பிக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் இஸ் சிலபஸ் இஸ் வெரி வெரி வாஸ்ட். சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் சிலபஸ். நமக்கு வந்து இப்போ மற்ற எக்ஸாம்ஸில் வந்து ஹிஸ்ட்ரினா அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனால் நமக்கு எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு லைன் ஒரு வேர்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எலாபரேட் சிலபஸ் நம்ம கிட்ட கிடையாது. அப்படி இருக்கையில் சிலபஸ்ன்றது என்ன ரொம்ப வாஸ்டான சிலபஸ். நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட் டு ரீட் இன் கான்செப்ட். நம்மளால் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளைக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. மேக்ஸ் அளவுக்கு நம்மளால் வந்து ரொம்ப நாள் அளவுக்கு என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் டே 1 இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா டே 30 அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அன்பிரடிக்டபிள். ஜிஎஸ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டெஃபினட்டாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த டாப்பிக்லேருந்து வேணால் சப்ஜெக்ட் அதே தான் இருக்கும், பட் எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. பிகாஸ் என்ன, நம்ம இன்டர்நெட், டெலிகிராம் குரூப்பு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன மெட்டீரியல்ன்றது அப்படியே ஃப்ளட் ஆகி கிடக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா எந்த மெட்டீரியல் படிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பாதி நாள் போயிடும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை தான். சோர்ஸஸ் இருக்கிறது அட்வான்டேஜாக இருந்தாலும் மல்டிபிள் சோர்ஸஸ்ன்றது ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்சியூம்ஸ் மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ நிறையா டைம் எடுத்து படித்தா தான் ஜிஎஸ்ன்றது ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதே சேலஞ்சஸ் தான் நமக்கு வந்து மேக்ஸ்லேயும் இருந்திருக்கும், நமக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ சேலஞ்சஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமன் தான் இல்லையா. அது வேறு அந்த சப்ஜெக்ட்டுக்கு வேறு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றத இருக்குது. இப்போ மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா. இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸ் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பேசிக் பார்த்துட்டு பேசிக் சம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான சம் பார்ப்போம். இந்த மாதிரி ப்ரொசீஜராக போவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கு நீங்கள் இங்கிலீஷ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. அப்போது நம்ம என்னதான் சேலஞ்சஸ் இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜராக ஒரு சப்ஜெக்டை நம்மளால் வந்து படித்தோம்னா, ஸ்ட்ராட்டஜிக்காக படித்தோம்னா அதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ எப்படி இந்த ஜிஎஸ்சில் ப்ரிப்ரேஷன் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கு ஜிஎஸ் சிலபஸை எப்படி பிரேக் பண்ணலாம். ஜிஎஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் 3 நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி இதெல்லாம். ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி இதெல்லாம் நம்மளுடைய சோ கால் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் வந்து மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்லேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள், ஃபோக் டான்ஸஸ், ஃபெஸ்டிவல்ஸு, ட்ரைப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது கம்ஸ்ன்றது ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்றது என்ன, அது எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். புரிஞ்சுலாம் நம்மளால் படிக்க முடியாது ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் நம்மளை சுற்றி என்ன நாட்டு நடப்பு நடக்குது அப்படின்றது கூடிய டாபிக். ஓகே, ஸோ இப்படி நம்ம ஜிஎஸ் சிலபஸை நம்மளே என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணிக்கலாம். 3 பிரேக் பண்ணிக்கிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, சார் நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் டாப் லெவல் போஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் யூபிஎஸ்சி அளவுக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் நம்ம யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டின்றது வேறு, எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டின்றது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம யூபிஎஸ்சியில் ஈக்குவாலிட்டியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டிக்கு 4 டெஃபினேஷன் கொடுப்பாங்க. 4 டெஃபினேஷன் கொடுத்துட்டு இந்த 4ல் எது ஈக்குவாலிட்டியோட டெஃபினேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 4மே வந்து கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். அப்போது இந்த ஈக்குவாலிட்டின்ற ஒரு வார்த்தைக்கே 4 டெஃபினேஷன் கொடுத்து உங்களை சூஸ் பண்ண சொல்கிற அளவுக்கு கஷ்டமான கொஸ்டின்லாம் நமக்கு எஸ்எஸ்சியில் கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நமக்கு எப்படி கேட்பாங்க? எந்த ஆர்டிக்கல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுது, அவ்வளோதான். அந்த மாதிரி சிம்பிளாக வந்து எந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது, இந்த மாதிரி தான் பாலிட்டியில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரொம்ப இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றது கிடையாது. பேசிக்காக உங்களுக்கு ஃபண்டமெண்டலைஸ்டானு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எஸ்எஸ்சி அளவுக்கு டெப்த்தாக படிக்க தேவையில்ல, யூபிஎஸ்சி அளவுக்கு டெப்த்தாக படிக்க தேவையில்ல. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையும் ஜிஎஸ்க்கு வாங்கி படிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்போ எப்படி என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணுன்றது நமக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அனாலிசிஸ் பண்ணுற முன்னாடி இவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிசி. ஓகேவா? இதெல்லாம் தான் இவங்க கொடுத்துருக்கூடிய சிலபஸ். அதே மாதிரி இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கொஸ்டின் வில் பி டிசைன் டு டெஸ்ட் த நாலேஜ் ஆஃப் எனி எஜுகேட்டட் பர்சன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எனி எஜுகேட்டட் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு 10th நம்ம எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன், சிஹெச்எஸில் பொறுத்த வரைக்கும் 12th குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி சிஜியில் பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு வந்து டிகிரி, எனி டிகிரி. ஓகேவா? அப்போது இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அந்தந்த எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஆனால் நம்ம எல்லாருக்குமே காமனாக அப்போ மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன? 10th. ஓகேவா? ஸோ 10th தான் நமக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 10th எஸ்எஸ்எல்சி ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் நாலேஜ் வச்சு நம்மளை வந்து இருக்கணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தான் இதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ இவ்வளோ தான் சிலபஸ் வந்து நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இன்டெப்த் சிலபஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்போ நமக்கு இன்டெப்த் சிலபஸ் கிடைக்கும், எப்படி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறது மூலிமா தான் எந்த டாபிக் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு சிஜிஎல் பார்க்கலாம். சிஜிஎல் Tier 1ல் பாருங்கள், 2022-2023. இப்போ நமக்கு 2022ல் ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? டோட்டல் கொஸ்டின்ஸ் 186, ஆவரேஜாக 425. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 224, ஆவரேஜாக 627. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 172 வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக கேட்டிருக்காங்க 39 ஷிஃப்ட்டில் நமக்கு ஆவரேஜாக 4 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து ஆவரேஜாக 5 கொஸ்டின்ஸ். அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. சயின்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே சேர்த்து நமக்கு 3 to 4 கொஸ்டின். அப்போ ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் ஆவரேஜாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அப்போ அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வந்திருக்கு? ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம சிஹெச்எஸ்எல் Tier 1 எடுத்துக்கலாம். சிஹெச்எஸ்எல் Tier 1 2022 பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே தான் இங்கேயும். ஓகேவா? அதே சேம் இது தான் ஃபாலோ ஆகிருக்கு. 2022லும் 2023லையும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ நம்ம எம்டிஎஸ்லேயும் அதே மாதிரி 2022 Tier 1 எடுத்துக்கிட்டு 2023 Tier 1 எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணோம்னாலும் அதுலேயும் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கே தான் மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போது எம்டிஎஸோட Tier 1லேயுமே இதே தான் இருக்குது. அப்போது ஆகமகத்தில் Tier 1 பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த 3 எக்ஸாம்லேயுமே சேம் பேட்டர்ன் தான் ஜிஎஸ்க்கு ஃபாலோ ஆகுது. இப்போ நம்ம Tier 2 அனாலிசிஸ் பண்ணலாம். Tier 2 அனாலிசிஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல 2020 ஒரு ஷிஃப்ட் தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஸ்ட்ராட்டஜிக்கு கேட்டிருக்காங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆவரேஜ் எவ்வளோ வந்தது? நமக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் இங்கேயுமே இருந்தது Tier 1லேயுமே. ஓகேவா? அப்போ Tier 1, Tier 2 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸ்டாட்டிக்ன்றது இங்கே வந்து Tier 2ல் இட் பிகம் லெஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜாக வந்து நமக்கு அதே மாதிரி ஆவரேஜாக 2 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் நமக்கு வந்து கேட்கல.
சிஹெச்எஸோட Tier 2 எடுத்துக்கலாம். அதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு அகைன் ஸ்டாட்டிக் ஜிகேல கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. சப்ஜெக்ட்ஸில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினே கிடையாது. ஓகே, ஸோ அப்போனா 2023 எடுத்துக்கிட்டாலும் சரி, 2022 எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இந்த மாதிரியான தான் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகுது. அப்போது இந்த கன்க்ளூஷன்லேருந்து நம்ம வந்து இந்த அனாலிசிஸ்லேருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகேவோட ரோல் பற்றி பேசலாம். ஸ்டாட்டிக் ஜிகே Tier 1ல் இட் இஸ் மோர் டாமினன்ட். Tier 2ல் நமக்கு இட் இஸ் லெஸ் டாமினன்ட் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் Tier 1ல் ஸ்டாட்டிக் ஜிகேன்றது அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. Tier 1ல் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எல்லா Tier 1ஆக இருக்கட்டும், Tier 2ஆக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு வந்து ஒரு ஈக்குவல் ரோல் தான் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மூணாவது சப்ஜெக்ட்ஸ். நமக்கு சப்ஜெக்ட்ஸ்ன்றது என்ன, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் என்ன, இட் இஸ் வெரி வெரி கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த எக்ஸாமுக்கு ஜிஎஸ்ன்றது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷனை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன் சொல்கிறோம்னா, சப்ஜெக்ட்ன்றது நமக்கு மாற போகிறதே கிடையாது. Tier 1ஆக இருக்கட்டும், Tier 2ஆக இருக்கட்டும், நமக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட் இஸ் ஈஸியர் டு மெமரைஸ் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே வந்து வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சு படிக்கணும். அதிகமாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. இப்போ எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேசிக் கான்செப்ட் புரியாமல் நம்மளால் வந்து ஃபேக்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ், நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுன்றது எப்போவுமே உங்களுக்கு மாறவே மாறாது. அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அது உங்களுக்கு அசெட். ஓகேவா? அப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளால் அந்த பேசிக் நாலேஜ் வச்சுட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா எக்ஸாமும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்பியர் ஆக முடியும். ஜஸ்ட் அந்த எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போனால் போதும். அப்போ ஒரு டைம் புரிஞ்சிச்சுன்னா உங்கள் மைண்டை விட்டு அது போகவே போகாது சப்ஜெக்ட்ன்றது. ஓகேவா? ஸோ அப்போ ரொம்பவே நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட்ஸ் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டாட்டிக் ஜிகேன்றது நம்ம என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகேன்றது நம்ம என்ன பண்ண முடியும், மெமரைஸ் தான் பண்ண முடியும். உட்காந்து நம்ம வந்து புரிஞ்சுலாம் படிக்க முடியாது. அதே தான் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நினைக்கிறேன்னா, இட் இஸ் மோர் டைனமிக் டாபிக். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மோர் டைனமிக் டாபிக். நம்ம டைனமிக் டாபிக்னால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மாறிட்டே இருக்கும். எப்போ எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்றதே நமக்கு தெரியாது. போன எக்ஸாமில் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதே டாப்பிக்லேருந்து அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்கன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இட் இஸ் ஆஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா மோர் டைனமிக் டாபிக். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, இப்போ வந்து ஒரு மந்த்லி கம்பெலிஷன் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேராகிராஃபாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு மந்த்லி கம்பெலிஷன் எடுத்துக்கிட்டு அதில் அந்த மந்தில் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மந்தில் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மந்தில் நடந்த முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்னன்றதை ஒரு ஒன்லைனர் மாதிரி படிச்சுக்கணும். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒன்லைனர் மாதிரி மட்டும் படித்து தான் நம்ம வச்சுக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் படிச்சிங்கன்னா உங்களால் 4 நியூஸ் தான் படிக்க முடியும். இதே நம்ம வந்து ஒன்லைனாக படித்தோம்னா 30 நியூஸ் ஆர் 20 நியூஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், அசால்ட்டாக நம்மளால் வந்து படிக்க முடியும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். உட்காந்து பேராகிராஃபாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வாட் இது ஒரு கொஸ்டின் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குன்னா அது எது சம்மந்தமானது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அது எது ரிலேட்டட் ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களால் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாது. ஆனால் எப்படி படிக்கணும்னா நிறைய விஷயங்கள் படிக்கணும். அதான் நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு விஷயத்தை பற்றி அது என்னென்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு படித்தா போதும். ஓகேவா? சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெப்த்தாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்த்தாக படிக்கக்கூடாது. ஸ்டாட்டிக் ஜிகேன்ற என்ன இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். இதுதான் வந்து 3 சப்ஜெக்ட்ஸுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஸ்ட்ராட்டஜி.
ஓகே ஃபைன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் எப்படி நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டைம் ஒதுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2 ஹவர்ஸில் நம்ம 45 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ஓகேவா? இங்கிலீஷோ எக்கனாமிக்ஸோ ஜாகிரஃபி, இங்கிலீஷ் இல்லை, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸில் இன்னொரு சப்ஜெக்ட் படிங்க. அதுக்கப்புறம் 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. பேலன்ஸ் 30 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கணும். 10 மினிட்ஸ் நம்ம வந்து கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஏன் இதுக்கு நம்ம அதிக டைமும் இதுக்கு இந்த மாதிரி டைம் கொடுத்துருக்கோன்னா, இந்த ரெண்டு நம்ம டெய்லி படிக்கிறப்ப நம்ம ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், நம்ம எல்லா டாப்பிக்கும் படித்து முடிச்சிருவோம். வேற இது வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நம்ம வந்து மூவ் பண்ணணும் இல்லையா? அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி டைம் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அப்போது என்ன சார் 20 மினிட்ஸ் போதுமான்னு கேட்டிங்கன்னா 20 மினிட்ஸ் போதும் ஸ்ட்ராட்டஜிக்கு. அந்த 20 ஏன் அப்படின்னா நம்ம 20 மினிட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுவே நீங்கள் சப்ஜெக்ட் 45 மினிட்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பாதி டைம் உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறதுலே போயிடும். கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், மனப்பாடம் பண்ண போகிறோன்றப்ப நமக்கு 20 மினிட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். அந்த 20 மினிட்ஸை நம்ம என்ன பண்ணணும், டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து படிச்சுட்டு வரணும். டெய்லி 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்லைனராக தான் படிக்க போகிறோம் இல்லையா? ஸோ டெய்லி நீங்கள் 10 மினிட்ஸ் ஒரு 10 நியூஸ் இல்லை 20 நியூஸ் உங்கள் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வந்து மெமரிஸ் ஆகும் அது நீங்கள் படித்தா போதும். ஸோ 30 நியூஸ் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வந்து மெமரிஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன்றது இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த 2 ஹவர்ஸ்ன்றது நான் வந்து ஜென்ரலாக தான் சொல்கிறேன். 2 ஹவர்ஸ்ன்றது நான் வந்து ஜென்ரலாக தான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ இப்போ 6 ஹவர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல இந்த ரேஷியோ வந்து கூட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் மினிமம் 2 ஹவர்ஸ் இருந்தால் ஜிஎஸ் படிக்கிறதுக்கு பெர் டேக்கு மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோம். அப்போ நம்ம இந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் சப்ஜெக்ட்ன்றது புரிஞ்சு படிக்க போகிறோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. அடுத்து நம்ம இந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் லைன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டைம் லைன்றது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நமக்கு டைம் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஐஎன்சி ஃபார்ம் ஆனதுலேருந்து 1885 ஐஎன்சி ஃபார்ம்லேருந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் 1947 கொடுக்குறாங்கன்னா இதுக்கு இடையில எந்தெந்த ஈவெண்ட் வந்து எப்பப்போ நடந்ததுன்றது குரோனாலஜி உங்களுக்கு புரிஞ்சால் தான் வந்து இந்த கம்ப்ளீட் டாபிக் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இப்போ சைமன் கமிஷன், அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஒரு கமிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டாப்பிக்குக்கும் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும். அப்போ நம்ம இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று படிக்கும்போது உங்களுக்கு வந்து புரியணும்னா நமக்கு வந்து இந்த குரோனாலஜி புரிஞ்சால் மட்டும்தான் வந்து பெஸ்ட்டாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பிரிட்டிஷோட ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குன்னா இப்போ நம்ம இது புரியுறதுக்கு அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1909 ஆக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா 1919 ஆக்ட் நம்ம படிக்கிறோம்னா பார்லிமெண்ட் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், செம்ஃபோர்ட் வெப்பன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் படிக்கிறோம்னா அந்த இயரில் இங்கே நேஷனல் மூவ்மெண்ட்டில் நேஷனல் சினாரியோவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது புரிஞ்சாதான் அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியோடு புரிஞ்சால் மட்டும்தான், இந்த டைம்லைன் புரிஞ்சாதான் இந்த ஆக்ட் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக புரியும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு கிங்ஸ் எடுத்துக்கிறப்போ இப்போ முகல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எந்த கிங் அப்புறம் எந்த கிங் வந்தாங்க, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குரோனாலஜி வைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த குரோனாலஜி புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மற்ற எல்லா டாபிக்ஸும் தி பெஸ்ட்டாக புரியும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் படித்தாலும் நீங்கள் குரோனாலஜி வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த குரோனாலஜி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கெலாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 11th ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து இப்படி ஒரு கோட் போட்டு எந்தெந்த இயர் கொடுத்து எந்தெந்த ஈவெண்ட் முக்கியமாக நடந்தது அப்படின்றத அவங்களே குரோனாலஜி வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு மைண்டில் எப்போவுமே வந்து இந்த குரோனாலஜின்றது இருக்கணும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1857 ரிவோர்ட். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து ஒரு டைமில் ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், ஜஸ்ட் அந்த ஆக்ட் வந்து எழுதிக்கணும். நம்ம அந்த ஆக்டில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஜஸ்ட் ஒன்லைன் மாதிரி இந்த ஆக்ட் வந்து படிச்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக 1909 ஆக்ட்டு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் கேட்கலாம். பார்லிமெண்ட் ரிஃபார்ம்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் கூட எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தா போதும். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சுதேசி மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லோலட் சத்தியாகிரகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காந்தி இனிஷியலாக வந்து இந்தியாவில் வந்து மேற்கொண்ட ஃபஸ்ட்டு 3 மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் NCM நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்,
அதுக்கப்புறம் குவிட் இந்தியா மூமெண்ட், இந்த மாதிரி எல்லா நேஷ்னல் மூமெண்ட்ஸும் வந்து எதனால் ஆரம்பிச்சுது, ஒய் தே ஸ்டார்டட் தட் மூமெண்ட், எப்போ முடிஞ்சுது, முடியும் போது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் என்ன, யார் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக இந்த நீங்கள் படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து கன்சைஸாக வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு சோஷியல் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு படித்தா போதும். இப்போ ராஜாராம் மோகன் ராய்க்கார்னா அவர் என்ன ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பித்தாங்க, அப்படி இல்லைனா வந்து ஒருத்தரோட நேம் கொடுத்துட்டு இவங்க என்ன மூமெண்ட்டோட ரிலேட்டட் ஆகாங்க, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக தான், ரொம்பவே சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட்ன்ற அளவுக்கு படித்தா போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஐஎன்சியோட இம்பார்ட்டன்ட் பிரசிடென்ட்ஸ்லாம் யார். ஸோ ஐஎன்சி வந்து வருஷம் மீட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஐஎன்சி செஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஐஎன்சி செஷன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஐஎன்சியை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்கணும். அடுத்து ரெவல்யூஷனரிஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்டோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்ஸ். ஓகே. ஸோ ஒருத்தரும் இப்போ வந்து அனி பெசன்ட் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட் நடக்கிறப்போ ஒருத்தரும் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ் இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. இந்த மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புக்ஸு, ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து ஜஸ்ட் அது யார் ஆரம்பித்தாங்க மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் கவர்னர் ஜெனரல். ஸோ பிரிட்டிஷோடைய கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய்ஸ் வந்து இவங்க வந்து யார் என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, யார் என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் கவர்மெண்ட் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. லார்ட் ரிப்பன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே சார், இப்போ இதுக்கு எந்த சோர்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கோங்க. ஸ்பெக்ட்ரமை ஃபுல்லாச்சும் நம்ம படித்து என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது, அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும் இல்லையா. அப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி சம்மரி. ஒரு லெசனுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்மரி இருக்கும். 2 pages மேக்ஸிமம் 3 pages தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சம்மரி வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்டையர் லெசனை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஃபேக்ட் இருக்கும். அந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அதிலே வந்து விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து பொறுமையாக படித்தாலே உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ சம்மரி மட்டும் படித்தாலே போதும். ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டு சம்மரி வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்பெண்டிசஸ். ஸோ ஸ்பெக்ட்ரம் புக்கோட லாஸ்ட் சில பேஜஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிசஸ் கொடுத்துருப்பாங்க, டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் அதிலே கவர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர்னர்ஸ் அண்ட் வைஸ்ராய்ஸ் அவங்க ஒருத்தவங்க என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கிறது கவர் ஆகிடும். ஐஎன்சி செஷன்ஸ் வந்து கவர் ஆகிடும். எந்த செஷனில் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுத்தாங்க அது எல்லாமே வந்து கவர் ஆகிடும். இந்த மாதிரி டாப்பிக்கேஸ் வந்து அப்பெண்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. பெர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்கும், சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்கும், அதிலே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த 2 மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரமில் நம்ம படிக்கணும். ஸோ ஸ்பெக்ட்ரமை ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த 2 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். என்டையர் ஸ்பெக்ட்ரம் புக் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அப்படி இல்லைன்றவங்க வேணான்றவங்க என்ன பண்ணிக்கலாம், லூசன்ட் வந்து படிச்சுக்கலாம். லூசன்ட் வந்து நமக்கு காமன் புக். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்க்கு நமக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய புக் வந்து லூசன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து லூசன்ட் வந்து படிச்சுக்கலாம். ஓகே. இது 2 தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன பார்க்குறப்ப ஐவிசி, வேதிக் கல்ச்சர், மகஜனபதாஸ், ஜெயினிசம் அண்ட் புத்திசம், மகதாஸ், மௌரியாஸ், குப்தாஸ். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து ஒரு டாப்பிக்கோட இன்னொரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ மகஜனபதாஸ் வந்து 16 மகஜனபதாஸ் இருப்பாங்க. அதுலேருந்து தான் ஒரு கிங்டம் வந்திருக்கும். அதில் வந்து மகதா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மௌரியாஸ் வந்திருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டாபிக் இன்னொரு டாப்பிக்கும் ரிலேஷன் இருக்கும். ஸோ இது படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஓகே. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் போக வேணாம். ஜஸ்ட் நீங்கள் லூசன்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் மிடில் எடுத்துக்கிட்டப்ப மாடலில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதில் அதிக ஃபோக்கஸும் மீதி 2 ஹிஸ்ட்ரிலையும் கம்மியான ஃபோக்கஸும் கொடுத்தா போதும். ஆனால் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே. எப்போவுமே எந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கின்றது பேட் ஐடியா. ஓகே. ஸோ இதுக்கு சோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் இருந்தால் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 11th ஹிஸ்ட்ரி புக் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். டைம் இருந்தால் மட்டும், நாட் கம்பல்சரி. ஆனால் லூசன்ட் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு மிடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ டைம்லைன்னா ஆல்ரெடி என்னென்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கிங்ஸ். இப்போது ஒரு கிங் இருக்காருன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
அக்பர் இருக்காருன்னா அவர் வந்து மன்சப்தாரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி ஒரு சுல்தான் டெல்லி சுல்தான் இருக்காங்கன்னா அவங்க இல்துமிஷ் வந்து என்னது இக்தா சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு கிங் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு விஷயத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து மிலிட்ரிக்காக இருக்கலாம், அக்ரிகல்ச்சருக்காக இருக்கலாம், அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இருக்கலாம், இல்லை அவங்க புக்ஸ் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ விஜயநகராவில் கிருஷ்ணதேவராயர் வந்து 2 புக்ஸ் எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு கிங்குக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபோக்கஸ் ஏரியா இதுவாக இருக்கணும். நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஃபாரின் ட்ராவலர்ஸ். ஸோ அரசரோட கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ட்ராவலர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அரசர்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும், இந்தியாவை பற்றின இன்ஃபர்மேஷனும், அந்த டைமில் இந்தியா மக்கள் எப்படி இருந்தாங்க, கல்ச்சர் எப்படி இருந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க நாட்டில் போய்ட்டு புக்காகவே எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி யாரோட கோர்ட்டில் எந்த ஃபாரின் ட்ராவலர் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மிடிவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், விஜயநகர் கிங்டம், ஃபாரின் இன்வெஷன்ஸ்லாம். ஸோ ஓகேவா? ஸோ முகமது கோரி, கஸ்னி இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சிக் குருஸ், அதுக்கப்புறம் வார்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ். ஓகே, இந்த வார்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வார்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஹிஸ்டாரிக்கெல்லாம் எது வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரியே வந்து மாற்றிச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 அப்படின்னா அது வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பேட்டில் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அது யாருக்கும் நடந்தது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதோட இயர் இது மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக போக கிடையாது. யாரை கொண்டாங்க, யாருக்கு சண்டை நடந்தது, எங்கே வச்சு சண்டை போட்டாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. அதிகமாக வந்து மிடிவல் இந்தியாவிலையும் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலையும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்க ஊரில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, எக்கனாமி எப்படி இருந்தது, கல்ச்சர் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர பொலிட்டிக்கலாக அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ கல்ச்சர்னால் என்ன சொல்கிறது, இப்போ வந்து புக்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு, இப்போ அக்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தீன ஹிலாகி வந்து இது பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அவர் வந்து செக்குலராக இருக்குன்றதுக்காண்டி அந்த மாதிரி தீன ஹிலாகி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிங்ஸ் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நம்ம யாருமே பொலிட்டிக்கலாக வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்றது நமக்கு ஹிஸ்ட்ரிலையும் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கலையும் வரும். ஓகேவா? இப்போ ஃபோக் டான்ஸஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம கவர் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து கவர் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஸோ பின்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுவோம். அப்போ நம்ம இதை பார்க்கலாம். அடுத்து பாலிட்டிக்கு வருவோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் எப்படி வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியணும். இப்போ நமக்கு வந்து 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். என்னென்ன 3 ஆர்கன்ஸு, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ எப்படி இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ யாருக்கு என்ன மாதிரியான பவர்ஸு, எப்படி வந்து கவர்மெண்ட் இயங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்ஸ் வந்து தெரியணும். இப்போ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்ன, நீங்கள் வந்து ஆர்டிக்கல் 14 இல்லை ஆர்டிக்கல் 15, 16, 17 ஏதோ ஒன்று நீங்கள் படிக்கிறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து மனப்பாடம் பண்ணாமல் உங்களுக்கு பேசிக்காக வந்து அந்த சப்ஜெக்ட் பற்றின அந்த டாபிக் பற்றின நாலேஜ் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணணும். டேரெக்டாக வந்து ஆர்டிகல்ஸை மட்டுமே மனப்பாடம் பண்ணுறது இந்த மாதிரியான அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ பேசிக் கண்டிப்பாக பாலிட்டிலையும் படித்து தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதில் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிக்கல் 1 ஆர்டிக்கல் 51A வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து படித்தாகணும். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமில் வேணால் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, நாட் ஓன்லி எஸ்எஸ்சி. ஓகேவா? அப்போ நம்ம எஸ்எஸ்சிலையுமே வந்து இந்த ஆர்டிக்கல் 1 51A வரைக்கும் எல்லாருமே படித்து ஆகணும். சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்குறப்ப மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது எப்போ ஆரம்பித்தாங்க, எத்தனை நாள் நடந்தது, யார் இன்வால்வ் ஆகிருந்தாங்க, என்ன கமிட்டிஸ்லாம் இருந்தது, இந்த மாதிரி டாபிக்லாம் இதில் கவர் ஆகும். அப்புறம் ப்ரீஆம்பிள், அடுத்து பார்ட்ஸ், ஷெடியூல்ஸு, நம்பர்ஸு,
அதுக்கப்புறம் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ஸு, ஷெடியூல்ஸ் இதெல்லாம் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எந்த கண்ட்ரிலேருந்து என்ன மாதிரியான டாபிக் நம்ம வந்து பாரோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பி வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனில் எந்த இதுலேருந்து எது நம்ம வந்து பாரோ பண்ணோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இது எல்லாமே இந்த 4 டாபிக் வந்து இந்த 51A வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் யூனியன், ஸ்டேட்டு, லெஜிஸ்லேச்சர் இதெல்லாமே நம்ம வந்து படிக்கணும். இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி இந்த 4 டாபிக் படிக்கிறதுக்கு என்ன ஹேக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் கவர்னர் படிக்கிறீங்கன்னா, ஓகே, அங்கே யூனியனில் பிரசிடென்ட் படிக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4 ஆர்டிக்கல் 5 ஆர்டிக்கல் தான் மனப்பாடம் பண்ண போகிறோம். ஸோ பிரசிடென்ட்டு வந்து வேணுன்றது எந்த ஆர்டிக்கல் சொல்லுது இந்தியாவுக்கு, பிரசிடெண்ட்டுக்கு வந்து இம்பீச்மெண்ட் எந்த ஆர்டிக்கல், பிரசிடெண்ட் வந்து பாண்டிங் பவர் வந்து எந்த ஆர்டிக்கல், இந்த மாதிரி பிரசிடென்ட் சம்மந்தமாக மொத்தமே ஒரு 4 ஆர்டிகல்ஸ் தான் நம்ம படிப்போம். ஓகே, இப்போது பிரசிடென்ட் படித்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இம்மிடியேட்டாக கவர்னர் படிக்கணும், ஓகேவா? பிகாஸ் 2 பேருக்குமே பவர்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எதெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்பைன் பண்ணி படிக்கணும் அந்த டாபிக் எல்லாமே. அப்படி முடித்தோம்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் இந்த டாபிக் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடலாம். பார்க்க தான் பெருசாக இருக்கும். அங்கே நீங்கள் பார்லிமெண்ட் படிச்சிங்கன்னா இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிக்கணும், அங்கே நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் படிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க ஹைகோர்ட் படிக்கணும். இது ரெண்டுமே வந்து படிக்கிறதுக்கு சிமிலராக தான் இருக்கும், ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும், ஓகேவா? ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஆர்டிக்கலில் பவர் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு வேறு ஆர்டிக்கலில் பவர் கொடுத்துருப்பாங்க. மஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும், ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி படித்தோம்னா நமக்கு வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணி படித்தோம்னா இன்னும் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் சென்ட்ரல் ஸ்டேட்ஸையும். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கேசஸ்ஸு, நேஷனல் கமிஷன் ஃபார் SC ST உமன் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபிக்கு வருவோம். ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி as well as எக்கனாமிக்ஸ் இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போது மற்ற சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து மார்க் வாங்கிட்டு போயிடலாம். பட் ஜாகிரஃபியில் அப்படி பண்ண முடியாது. ஒரு சில டாப்பிக்கில் லேக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நம்மளால் பண்ண முடியும். பட் தி கோர் ஜாகிரஃபியில் நம்மளால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. பிகாஸ் ஜாகிரஃபி இஸ் ஃபுல் ஆஃப் கான்செப்ட்ஸ். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஃபுல் ஆஃப் கான்செப்ட்ஸ். பட் ஒன்ஸ் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது உங்கள் மைண்டை விட்டு போகவே போகாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸை விடவும் இதுதான் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சு படித்தாலே ஃபேக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஏறிடும், ஓகே? அடுத்து நம்ம ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக இந்தியன் ஜாகிரஃபி. ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டாலே அதிக பேர் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ சோலார் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், லேண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கிறாங்க, அட்மாஸ்பியர் இதெல்லாமே படிக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கலாம். ஆனால் அதிகமாக எஸ்எஸ்சியில் அதிகமாக ஜாகிரஃபியில் இந்தியன் ஜாகிரஃபிலேருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் இந்தியன் ஜாகிரஃபிலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிஎஸில் ரிவர்ஸ்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 147 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நியர்லி 150 கொஸ்டின்ஸ் டிசிஎஸ் பேட்டர்னில் வந்து மட்டுமே, ஓகே? ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியன் ஜாகிரஃபி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? ஸோ அப்போ நம்ம இந்தியன் ஜாகிரஃபிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போ ரிவர்ஸ், ஜாகிரஃபி, அக்ரிகல்ச்சர், பாப்புலேஷன், சாயில், கிளைமேட், வெஜிடேஷன் இது எல்லாமே. இப்போ இந்த ஃபிசியோகிராஃபிக் இந்தியன் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு லிங்க் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் படிச்சுட்டு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் படித்தாலே அடுத்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸோ இந்த சாயிலோ அக்ரிகல்ச்சர் இது படித்தாலும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா? ஆனால் இந்த ஜாகிரஃபி பற்றி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் புரியும்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, இப்போ இந்தியாவோட கிளைமேட் நீங்கள் வந்து மான்சூன் படிக்கணும்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்ஸ் வந்து கிளைமேட்டாலஜியில் வந்து புரியணும். ஐடிசிஎஸ் என்னென்ன புரியணும், அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரியணும், ஈஸ்டர்லிஸ்னால் என்ன, வின்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு புரியணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சில பேசிக் நமக்கு வந்து ஜஸ்ட்டு வாட் இஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே
நமக்கு போதும். இந்த டாபிக் வந்து ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய சில பேசிக்ஸ் எல்லாமே அங்கே இந்தியன் ஜியோகிராஃபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, அப்போ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நமக்கு சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியர், கான்டினென்டல் ஓஷன் அண்ட் என்ன லாட்டிடியூட். சோலார் சிஸ்டம் எல்லாம் கேட்பாங்க நமக்கு வந்து யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது, ஒரு பிளானட்ஸுக்கு ஏதாச்சும் நேம் இருக்கா, அந்த பிளானட் ஸ்பெஷாலிட்டி என்ன, அது போக நம்மளோட ஆஸ்ட்ராய்டு, காமெட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீட்டியாஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரில் எந்த லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்குது, எந்தெந்த லேயர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கான்டினென்ட்ஸ், அதுக்கப்புறம் லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ஜியோகிராஃபி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் ஜியோகிராஃபியை பற்றி பேசுகிறேன், கான்செப்ஷுவல் ஜியோகிராஃபி பற்றி பேசுகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேஷனல் பார்க்ஸ் அண்ட் பயோஸ்பியர் வந்து ஸ்டாட்டிக் ஜிகிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நேஷனல் பார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்டேட் படிக்கணும். இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு படிக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து கேரளாவில் என்ன நேஷனல் பார்க்ஸ் இருக்குது படிக்கணும், அதுக்கப்புறம் கர்நாடகா படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா, ஒடிசான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டேட்டோட நேஷனல் பார்க்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணணும். ஒரேடியாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி நான் 10 படிக்கிறேன் 20 படிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா நமக்கு வந்து மனப்பாடம் ஆகும் ரிப்பீட்டடாக படிக்கிறப்ப. ஓகே, அடுத்து நம்ம ஜியோகிராஃபியில் சோர்ஸஸ் பார்க்கலாம். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஜியோகிராஃபிக்கு சொல்கிறேன். இந்தியன் ஜியோகிராஃபிக்கு மொத்தம் 3 சோர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடுடைய சோஷியல் சயின்ஸ் புக். ஓகே, ஸோ 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் 5 சாப்டர்ஸ் இருக்கும் இந்தியன் ஜியோகிராஃபிக்கு. ஓகேவா? ஸோ அந்த 5 சாப்டர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் இருக்கும் இந்தியன் ஜியோகிராஃபிக்கு. அப்படி இல்லை சார் நீங்கள் என்சிஆர்டி சொல்லுங்கன்னீங்கன்னா என்சிஆர்டியில் நமக்கு 9th என்சிஆர்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், பிக்சர்ஸோடே இருக்கும். அதே 9th என்சிஆர்டி கண்டென்ட் தான் நமக்கு 11th இந்தியா ஃபிசிக்கல் என்வரன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அதுலேயும் இருக்கும். ஸோ இந்த 2 புக்லேயும் கண்டென்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ரீசெண்டாக தான் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஸ்கூலில் படித்த சோஷியல் சயின்ஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது சார் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், இந்த புக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் படித்தாலே போதும். இது எல்லாமே எனி ஒன் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எய்தர் நீங்கள் 10th புக்கு தமிழ்நாடு சோஷியல் சயின்ஸ் ஆர் என்சிஆர்டி 9th ஆர் என்சிஆர்டி 11th இந்தியா ஃபிசிக்கல் என்வரன்மெண்ட். இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒரு புக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது 3மே படிக்கணும்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. 3த்தில் ஏதாச்சும் ஒன்று படித்தாலே போதும் நம்ம இந்தியன் ஜியோகிராஃபியில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ 3த்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டிஸ் தான். ஸோ தமிழ்நாடோட ஜியோகிராஃபி வந்து சூப்பராகவே இருக்கும். பட் அது நமக்கு வந்து எஸ்எஸ்சி அளவுக்கு நமக்கு எஸ்எஸ்சிக்கு அந்த அளவுக்கு டெப்த்து நமக்கு தேவை கிடையாது. பட் என்சிஆர்டியுமே சரி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்குமே சரி நீங்கள் வந்து வைஸாக சூஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் எந்த டாபிக் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கு நம்ம அந்த புக்கில் என்சிஆர்டில் என்ன இருக்கும் அதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட்டாலஜியில் நிறையா இருக்குதுன்னா நமக்கு என்ன தேவை, அட்மாஸ்பியர் தான் முக்கியமாக தேவை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி எந்த டாப்பிக்லாம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தோணுதோ, நம்ம அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டாபிக் மட்டும் நம்ம தேடி படிக்கணும் ஜியோகிராஃபியில். ஸோ எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும், ப்ரொவைடட் நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா. ஓகே, ஸோ அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸ் போகலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து பேசிக்ஸில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பேசிக் நமக்கு புரிஞ்சால் தான் வந்து நம்மளால் வந்து அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த ஃபேக்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன்ற ஒரு டாபிக் புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மானிட்டரி பாலிசி என்னன்றது புரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு டாப்பிக்கு இன்னொரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கோரிலேஷன் இருக்கும். எப்படி நம்ம ஜியோகிராஃபியில் சொன்னோமோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம பேசிக்ஸ் வந்து புரிஞ்சால் தான், தி கோர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புரிஞ்சால் தான் நம்மளால் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஃபேக்ட்ஸும் நம்மளால் வந்து மனப்பாடம் பண்ண முடியும். புரியாமல் நம்ம வந்து இந்த டாபிக் வந்து படிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு தடவை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுடைய எக்கனாமிக்ஸும் சரி ஜியோகிராஃபியும் சரி. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி டாப்பிக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ ஃபுல்லான என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு வந்து ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன,
பர்சனல் இன்கம்னா என்ன, டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மானிட்டரி பாலிசி, அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, ஸோ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஜிஎஸ்டினா என்ன, ஸோ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தான் இல்லையா, ஸோ அப்போ ஜிஎஸ்டி சம்மந்தமான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்கணும், எக்கனாமிக்ஸில் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கவர் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான். அடுத்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக்சரில் பார்க்குற இது எல்லாமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போகணும் எக்ஸாமுக்கு. ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்பாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் எந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஃபேமஸ் அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. சாயில்ஸ் இது நம்ம ஜாகிரஃபிலே கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸு, இது நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக தான் எந்த ஸ்டேட்டில் எந்த லேக் இருக்குது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன், ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து எவரெஸ்ட்டுக்கு போனால், ஸோ வந்து இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு நடந்த ஈவெண்ட்டை பற்றி சூப்பர்லேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஃபோக் டான்ஸஸ்ஸு, ஓகேவா, இதெல்லாமே கல்ச்சரில் நமக்கு வந்து கவர் ஆகிடும். எந்த ஸ்டேட்டில் எந்த டான்ஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் பிளேசஸ், ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம படிக்க தேவையில்ல, முக்கியமான ரிலீஜியஸ் பிளேசஸ். ஒரு டெம்பிள் இருக்குன்னா, இப்போ இந்தியாவிலே ஃபேமஸான டெம்பிள் இருக்குன்னா அந்த டெம்பிளோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் ரிலீஜியஸ் பிளேசஸ் நமக்கு வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து நமக்கு யுனைடெட் நேஷன்ஸ் எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO இருக்காங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியாவில் வந்து இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனோட அந்த கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸும் எங்கே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு. இப்போ இஸ்ரோ இருக்காங்கன்னா இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு படித்தாலே போதும். நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஒதுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா ஸ்ட்ராட்டஜிக்கு, அதில் நீங்கள் இது ஒரு டாபிக் ஒரு நாள் எடுத்தாலும் நீங்கள் பாருங்கள், நியர்லி உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே என்ன பண்ண முடியும், இது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். அடுத்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணது தான் திரும்ப திரும்ப படிக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. ஓகேவா, மாற போகிறது கிடையாது பெருசாக. அடுத்து சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, நேஷனல் பார்க்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டைனஸ்டிஸ் யார் ஃபவுண்ட் பண்ணால் அவங்களோட கேபிட்டல்ஸ் என்ன, இதான் நீங்கள் ஹிஸ்ட்ரியிலே படிச்சுக்கிட்டிங்கனாலே பெட்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபேமஸ் பர்சனாலிட்டி, டேம்ஸு எந்த ஸ்டேட்டில் இந்த டேம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாசஸ், முக்கியமாக ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய பாசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிஸ், எந்த சிட்டிஸ் வந்து எந்த ரிவர் பேங்க்கில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இது நம்ம ரிவர்ஸ்லேயே வந்து சேர்த்து படிச்சுக்கிட்டா பெட்டர். ஓகே, அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இட் ஆக்ட் ஆஸ் எ கைடு. உங்களுக்கு வந்து ஒரு கைடு ஆக்ட் ஆகிறது என்ன கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போது நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேஷனல் இன்கம் எடுத்துக்கலாம். இந்த டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க. ஜிடிபின்னா என்ன, ஜிஎன்பின்னா என்ன, பர்சனல் இன்கம்னா என்னன்றது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஆனால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணா அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணால் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட்டு எதுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின்றது இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்கிறோன்னா, இட் ஷோஸ் யூ வேர் யூ ஸ்டாண்ட். ஓகேவா, ஸோ நீ எந்த இடத்துல இருக்கன்றதை உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லும். ஓகேவா, ஸோ நீ அந்த டாப்பிக்கு போதுமான அளவுக்கு படிச்சிருக்கியா இல்லையான்றது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா எக்ஸ்ட்ரா வந்து லேர்னிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்னா அந்த கொஸ்டினில் நாலு ஆப்ஷன் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்க போகுது. பட் அந்த 3 ஆப்ஷனை பற்றி நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அந்த 3 விஷயத்தை பற்றி திரும்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடிய ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. அட்லீஸ்ட் அதை எங்கேயோ பார்த்துருக்கோன்ற அளவுக்காச்சும் உங்களுக்கு என்ன இருக்கும், மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லியுமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறத ஒரு ஹேபிட்டாகவே வளர்த்துக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறத நீங்கள் ஒரு ஹேபிட்டாகவே பார்த்துக்கணும். ஒரு கட்டத்தில் நம்ம டெய்லியும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம்ல, அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம்னா
ஒரு டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸாமினர் மைண்ட் செட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ இவன் இந்த டாப்பிக்லேயும் இதை தாண்டி இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து கொடுக்கும் சப்ஜெக்ட்ஸ் மேலே. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணுன்றதை கூட வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறத என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய ஹேபிட்டாக வச்சுக்கணும். இட் ஷுட் பி எ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ இதை வந்து தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. இது நீங்கள் டெய்லி எப்படி ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அது ரிலேட்டடாக கூடிய பேச பார்க்குறது உங்களுக்கு டெய்லியுமே பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். அது உங்களோட டெய்லி ஒரு ஹேபிட்டாக நம்ம வந்து வளர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் பார்க்கறதோ 2 நாள் பார்க்கறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டெய்லி படிக்கிறோம்னா டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து மான்சூன் படிக்கிறீங்க, ஜியோகிராஃபியில் ஏதோ டாபிக் படிக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த டாபிக் படித்து முடிச்சிட்டோன்னே அவ்வளோதான் நான் வந்து படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறக்கூடாது புக்கை. அந்த டாபிக் படித்து முடித்த உடனே இம்மிடியேட்டாக அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் எஸ்எஸ்சியில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடியல, நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப அந்த டாப்பிக்கை போயிட்டு நல்லா புரிதல் வர மாதிரி நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை ரீவிசிட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் படிக்கல அப்படின்றது நமக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து நம்ம சோர்சஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம சோஃபார் என்னெல்லாம் பார்த்தோம், சப்ஜெக்டை எப்படி 3ஆக பிரிக்கணுன்றதை பார்த்தோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம எந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், நம்ம கான்செப்ட்ஸ் படிக்கணும். கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்றது ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு மீனிங். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த தான் நம்ம பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஓகே, ஸோ பேசிக்ஸில் கான்செப்ட்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பினாக்கிள். பினாக்கிள் பொறுத்த வரைக்கும் 2 புக்கு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் படிக்கிறதுக்கு லூசன்ட் எடுத்துக்கலாம், ஆர் நீங்கள் தமிழ் டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லூசன்ட்ன்றது காமன் புக், அதில் வந்து எல்லா ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸும் நமக்கு வந்து கவர் ஆகியிருக்கும். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் பினாக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா பினாக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஜிகே கொடுக்குறாங்க. பினாக்கிளோட ஸ்ட்ராட்டஜி ஜிகே புக் வந்து அவங்களே வந்து 30 டேஸில் எப்படி ஸ்ட்ராட்டஜி ஜிகேவே முடிக்கணும் அப்படின்றத வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து டே பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 30 டேஸில் நம்ம முடிக்க தேவையில்லை. அது வந்து 30 டேஸ்ன்றது இம்பாசிபிள் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், 60 டேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 60 டேஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டாப்பிக்கை நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவே நமக்கு மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ வந்து 60 டேஸ் நம்ம பிளான் போட்டு இப்போ நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, எவ்வளோ நேரம் ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கணும் தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த பினாக்கிளோட ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மல்டிபிள் சோர்ஸஸ் போக தேவையில்லை, ஏதோ ஒரு சோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ பினாக்கிளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் இருக்கும். அந்த கொஸ்டின் பேங்க்கில் என்னெல்லாம் இருக்கும்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் நமக்கு வந்து டிசிஎஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து என்ன இருக்கும், நமக்கு வந்து லிஸ்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஜிஎஸ் வீடியோ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். இந்த ஜிஎஸ் கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கோர்ஸில் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து கான்செப்ட்ஸ் வந்து டீச் பண்ணுறோம். ஓகேவா? அந்த கான்செப்ட்ஸ் வந்து டீச் பண்ணிவிட்டு அந்த கான்செப்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து கான்செப்ட் டீச் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் வீடியோ கொஸ்டின்ஸை வந்து வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். இந்த பினாக்கிள் இருக்கு இல்லையா, இந்த பினாக்கிளில் எப்படி நமக்கு வந்து ஒரு டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை அந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டியே வந்து என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து
எப்படி நம்ம அந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணுறோம், நம்ம வீடியோ கோர்ஸில் அது ரிலேட்டடாக அது எப்படி நம்ம அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது, ஒரு கொஸ்டினுக்கு நம்ம சப்போஸ் நமக்கு வந்து ஆன்சர் தெரியலனா கூட நம்ம படித்ததை வச்சு எப்படி அந்த கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் சீரிஸில் இருக்கும். ஸோ ரியல் டைமில் நீங்கள் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீல் வந்து இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரியல் டைமாக நம்ம வந்து கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம எஸ்எஸ்டி கொஸ்டின்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வீடியோ கோர்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸும் கற்றுக்கலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து இந்த நம்மளோட வீடியோ கோர்ஸ்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் வீடியோ கோர்ஸ் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சாம்பிள் வீடியோ கோர்ஸோட எல்லா சப்ஜெக்டோட சாம்பிள் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது போக அப்கமிங் டேஸில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து வரும். அந்த சப்ஜெக்டுடைய கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஃபார் கன்சர்ன் சப்ஜெக்ட் அவங்க எந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்களோ அதோடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணுன்றது அதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஜிஎஸ் அப்போ இப்போ பார்க்குறப்போ எப்படி இருக்குது ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இப்போ இனிஷியலாக சொன்ன மாதிரி நம்ம நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்மளால் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஈஸியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்சில் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ப்ரொவைடட் தட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ சீரிஸ் முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.